பாருங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். என்னமோ கோழி எல்லாம் யாரை திட்டமிட்டு கொலை செஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே. கோழி அத்தனை கோழி எடுத்துட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல போட்டு வந்திருக்கீங்க. எங்களை பார்த்தா உங்களுக்கு போலீஸ் மாதிரி தெரியுதா, இல்ல உங்க வீட்டுல செய்யற வேலைக்கார மாதிரி தெரியுதா? என்னமோ போலீஸ் உங்க நண்பன்னு சொல்லியிருக்காங்களா, அதுக்குன்னு நீங்க என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? தெரியாம மாத்திட்டு வந்துட்டேன் இந்த ஊருக்கு டிரான்ஸ்பர். இந்த ஊர்ல இருக்கிற ஆளுகள்லாம் ரொம்ப நல்லவங்க, எந்த ஒரு கேஸும் வராது, ஒரு பிரச்சனையும் வராது, நமக்கும் நல்ல பேருன்னு சொல்லி வந்தாக்கா கோழி செத்ததுக்கெல்லாம் கோழிலாம் தூக்கிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வாசல்ல போடுறீங்க. அங்க இருக்கிறவங்க கிண்டல் பண்றாங்க. எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஒரு பயம் இல்லாத போயிடுச்சு வர வர உங்களுக்கு எல்லாருக்கும். என்ன நினைச்சிட்டு இப்படி பண்றீங்க முடியுமா? இப்ப என்ன எதனால செத்துச்சுன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. எல்லாம் அடுத்த செகண்ட்ல எல்லா கோழியும் ஒரே கம்பியில கட்டி செத்துருக்குதுங்க. என்னமோ கொலை பண்ணாங்களாம் கோழியை போயிட்டு. யார் இந்த ஊர்ல அந்த மாதிரி? அது மேல ஒரே ஒரு கைரேகை மட்டும் தான், அது உங்க கைரேகை மட்டும் தான் இருக்கு. அப்படி பார்த்தா நீங்களே உங்க கோழியெல்லாம் கொலை செஞ்சிட்டீங்களா? நீங்க பேசுறதும் சரியில்லை, ஒன்றும் சரியில்லை. பார்த்துக்குங்க, இனிமே உங்களை தான் கழுத்து பண்ணி எடுத்து போகணும். என்னமோ கோழியை சாவடிச்சுட்டு வந்து கலை பேசிட்டு இருக்கீங்களோ ஒரு வேலை, என்னவோ எனக்கு தெரியல. கோழியெல்லாம் இயற்கையான தானா இறந்துருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால நீங்க தப்பிச்சிங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்க கைரேகை இருக்கிறதுக்கு உங்களை தான் தூக்கிட்டு போய் ஜெயிலில் வைக்கணும். இனிமேலும் பார்த்து பக்குவமாக எடுத்துக்கங்க. எது எதுக்கு கமெண்ட் கொடுக்கணும், எது எதுக்கு கமெண்ட் கொடுக்கக்கூடாது, ஒரு அறிவே இல்லை உங்களுக்கெல்லாம். எங்களை பார்த்தா பொய்யான போலீஸ் மாதிரி தெரியுதா, இல்லை போலீஸ் திட்டம் விளையாடுற போலீஸ் மாதிரி தெரியுதா? என்னம்மா இப்படிலாம் இருக்கிறீங்களா? வயசு தான் ஆகிப்போச்சு, உங்களுக்கு மூளையும் இல்லை, ஒன்றும் இல்லை. யார் சொல்றாரு? இனிமேல் ஒழுங்கா இருங்க, எல்லாம் சொல்லிட்டேன். ஒரு விஷயம் நடக்க பத்திரத்தில் அங்கங்கே கூட்டம் கும்பல் இது பண்ணிக்கிட்டு எல்லாரும் ஒரே நேரத்தில் பேசிட்டு இருக்கீங்களே. இந்த அம்மா விட்டுட்டு போவோம் வாங்க சார். இவ்வளோ பேச்சு பேசிட்டு ஒரு போலீஸ்ன்ற மரியாதை கூட இல்லாத எம்ம திமிரா பேசிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா இந்த சொல்லி. அவங்க பேரப்பர் சொல்லி அவங்களை ஏற்றுட்டு போவோம் வாங்க, அப்பதான் சரிப்பட்டு வரும். என்னம்மா இல்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க? என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்கல, எடுத்தோம் கவுத்தோன்னு பேசுறது. எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. வாங்க சார் கிளம்புவோம். இந்த மாதிரி ஆளுங்க இனிமேல் கேஸ் கொடுத்தாக்க இனிமேல் இதெல்லாம் எடுக்கிறதே கிடையாது. வாங்க போவோம். இன்னைக்கு நீங்க பண்ணதால இனிமேல் இந்த ஊருக்குள்ள நாங்கள் அதிகமாக வந்து ரவுண்ட்ஸ் கூட வர போறதில்ல, பார்த்துக்குங்க. அப்படியா இம்மா நேரம் கம்முன்னு ராணிட்டு இருந்துங்க. அட்டி சொல்லி சிட்ட வாயை முடிக்கிட்டு செவனோன்னு இருந்தா என்ன? என்ன பண்ணி பேசின பேச்சில் அவங்க படப்படன்னு கத்தி கூத்துக்கு எல்லாத்தையும் துப்பி விட்டு போட்டாங்களா? என் கோழி செட்டு பண்ணுக்கு ஒரு முடிவு இல்லாத போச்சா? அது தானா எப்படி செட்டு இருக்கும்? 100 கோழி சொல்லுங்க பார்க்கும். ஐயோ கடவுளை கேட்ட நானே கொண்டுட்டேன்னு சொல்றானா அந்த படுபாவி, சண்டாளா படுபாவி. இந்த பொம்பளை வர இனிமேல் நம்மள சும்மா விடாது. என்னமோ ஒரு சப்போர்ட்டுக்கு பேசலான்னு வந்தாக்கா என்னக்கா இந்த பொம்பளை இப்படி என்ன திட்டுது? கடைசியில் பார்த்தா இந்த பொம்பளை கைரேகை மட்டும் தான் அதில் இருக்குதான். என்னவோ போ, இது மாயமாக இருக்கா மந்திரமாக இருக்கான்னு தெரியலையக்கா. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கம்பி போட்டு கொண்டிருக்கிறாங்கன்றானே. எப்படி யார் கொண்டிருப்பா என்னன்னு ஒன்றும் விளங்கலையே. அவரு போலீஸுன்றதுக்காக நான் அவன் இவன் இல்லை, டயானா வீட்டுக்காரங்க அவன். உனக்கு மறந்து போச்சே, அதனால தாங்க சண்டை வாங்கலாம்ட்டு எப்படியாவது ஏதாவது கொடுத்து வாயை புட்டிங்கி அவனை தூக்கி எங்கேயாவது போட்டு விட்டுருவோம்ட்டு இவளும் இந்த டயானாவும் அவன் கூட கிளம்பி போவாதானே. அப்போ ஊரை விட்டு ஊர் மாற்றினாங்கண்ணா, அதுக்காக பேசினக்கா. உங்களுக்கு ஒன்றுமே புரியாத என்ன பார்த்து திட்டிகிட்டு கிடந்தீங்க, நான் என்னத்தை சொல்லுவேன்? பாட்டியாட்டி இந்த கிறுக்கச்சி தாண்டி இந்த 2 கிழவனுங்களும் சொன்ன கணக்கில் இவனாண்டி கொண்டு இருப்பாளாட்டுக்கு. என்ன மொத்தமாக ஒரே கோழி எல்லா கோழியும் ஒரே கம்பியில் கோத்து சாவடிச்ச கணக்கில் சொல்கிறாங்க இந்த போலீஸ்காரவா. அப்போ என்னெல்லாம் நடந்துருக்கணும் ஒன்றும் வருகிறியா? யாட்டி எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குட்டி. இவனாண்டி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் போட்டிருப்பாங்க. இது தெரியாத நம்மளாம் எரிச்சு வாய் நினச்சிக்கிட்டா போடுறக்கு. ஏன்னா என்ன மாதிரி கேள்வி கேட்டால் இப்போ நான் சும்மா விட பார்த்துல பாரு. நானா இன்னைக்கு அவளான்னு பார்க்கறதான் இன்னைக்கு எனக்கு ஒரு வேலை. என்னம்மா அவள் வந்துட்டாலாம் இடையில அந்த சிலுக்கிச்சிப்பா சிக்கி. அவன் ஆனால் அந்த அம்புஷம் மாடு அவன் சொல்ல இவ கேட்டுக்கிட்டு நம்மளை கேள்வி கேட்குறாள். நல்லவா இருக்கு யாக்கா. என்னடி இது பெரிய இதாக இருக்குடா. ஐயோ கடவுளை, இவ்வளோலாம் எம்மா எத்தனை காலத்துக்கு போகட்டும் நான் வாயை பொட்டுக்கிட்டு கம்முன்னு போவேன்னு நினச்சாண்டா முடியாமா? இருக்கட்டும் இனி கம்முன்னு இருட்டி இடையில சண்டை கண்டா வாங்கும்போது நீ என்ன எதுவும் தடுக்காத சொல்லிவிட்டான். அப்புறம் இன்னைக்கு சண்டை நடக்கிறதுல இன்னைக்கு ஒரு ரட்ட வாரியை பார்க்காத இன்னைக்கு நான் போகிற மாதிரி இல்லை பார்த்துக்கா. எம்மா திமுரு பாரு திமுரு செம்மனோன்னு இருக்கிறதுக்கு சொட்டு கடை எந்தெந்த கடையை இழுட்டு விட்டுட்டால இந்த கோழியை சாவடிச்சு கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போட்டுவிட்டு. இருக்கட்டும் நீ சும்மா இருக்கா? என்னமோ எல்லாம் மழை அடிச்சு ஓஞ்ச மாரி நின்று பிடிச்சி நீ இப்போ போய் ஆரம்பிக்கலக்கா. வானக்கா தேவையில்லாத பிரச்சனை ஏழுச்சு போவோம் வா. எதுக்கு அவகிட்ட போய் நீ வாயை கொட்டுக்கிட்டு அப்புறம் சூட்டை புண்ணாக்கிக்கிட்டு போகிறோம்? சொல்லு பார்ப்போம். வானம் வாக்கா போவோம். நமக்கு என்னத்துக்கு தேவையில்லாத வேலை யாக்கா. வா வீட்டுக்கு போவோம். வா மருமகளும் வந்துருக்கிறாளுவோ என் மருமகளும் வந்துருக்கிறா. இவ்வளோ முன்னாடி நம்ம என்னத்துக்கு பழம் குழஞ்சிக்கிட்டு இவ்வளோ கிட்ட சண்டை வாங்கிக்கிட்டு அசிங்கப்பட்டுக்கிட்டு போகணும். அவளுக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு. அவளை வீட்டுக்கு கூட்டு போய் சட்டை உட்கார வச்சு பேசிவிட்டு தூங்கி எந்திரிச்சு அவ்வளோ நாளைக்கு வேலைக்கு போடுவாள்வா. நம்ம வீட்டு வேலையை பார்க்காத நமக்கு என்னக்கா தேவையில்லாத வேலை யாக்கா. வானக்கா எந்த பிரச்சனையும் வானா சொல்லிவிட்டாங்க. நீ என்ன கேட்கவே மாட்டேங்கிறியா?
அடச்சி சும்மா இருட்டி குறுக்கச்சி போக்கட்டவளை உன்னை என்னட்டான் கேள்வி கேட்கணும் தெரியல என்ன கேள்வி கேட்கறோம் அப்படியே பார்த்துக்கிட்டு குட்டுக்கள் மாதிரி உட்காந்துருக்குற இல்லை ஒன்று இந்த கேள்விலாம் கேட்டா நீ தாங்கிட்டு இருப்பேட்டி அவள் என்ன கேட்டா என்னென்ன கேட்டா அவள் என்னைய அவள் கோழி நான் தான் கொண்டனா நான் எங்கேருந்து வந்து கொண்டு போட்டேன்னு சொல்கிறாள சொட்டுக்கு ஆசைப்பட்டு இதெல்லாம் தேவலாக வாட்டுறானே நான் எப்படி எல்லாம் பொறுத்துக்கிட்டு நீ ரெண்டு பைத்தியக்காரி மாதிரி இப்படி கூட வந்துட்டு எல்லாத்தையும் கேட்டுவிட்டு இப்படி தலப்பு மாட்டின புட்டி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறா நான் சொல்லிட்டு கேட்க மாட்டேக்கா அந்த அம்புஷ சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கிறா அவளை போய் நீ நம்பிக்கிட்டு அவளை எதுவும் கேட்காத கொள்ளாதன்றியா உன்னை என்னடி செய்யலாம் காட்டியா என்னமோ போ என்னமோ நீ பண்ணிட்டோல நான் ஒன்றும் சொல்கிறதுக்குள்ள என்னமோ அவகிட்ட வாய் கொடுத்தா இந்த நிமிஷத்துக்கு முடியாது நம்மளால இந்த நாளும் முடியாது இந்த வருஷமும் முடியாது அப்படி நொய்னு போகிற ஒரு வார்த்தை வர்ற ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருப்பா அவள் தெரியுமா தெரியாத போய் அவகிட்ட வார்த்தை கொடுக்காதக்கா வானா சொல்லிவிட்டோம். அட்டு உனக்கு என்ன பற்றி தெரியாத பிடிச்சி என்னட்டு அவளை தூக்கி வச்சு வசட்டி வச்சு பேசிக்கிட்டு இருக்கிற எனக்கு ஊரையே கொளுத்தி விட்டுன்ற பட்டம் கட்டி வச்சுருக்காளுவோ எங்கே போய் உட்காரனா அங்கேயே டீ பிடிச்சிக்கிட்டு வரையும் அந்த வீட்டில் சண்டை என்ன பற்றி தெரியாது அவளுக்கு கிழிச்சு கீழே போட்ட மாட்டான் இன்னைக்கு என்ன போனால் போடு நம்ம ஓரம் வத்தியாச்சன்னு பார்த்தாக்கா அவன் நம்மளை ஓரம் கட்டிட்டா போட்டிருக்கு இந்த ஊரில் ஒரே வழியா ஆடுறா சொட்டுன்னு நான் எனக்கு சொட்டை கண்டான் சும்மா இதே மேலே பேசிக்கிட்டு என் புருஷன் கிடக்கிறாரு செருப்பு கடிச்சு கிடக்கல சொட்டுன்னுக்கிட்டு புருஷங்க சம்பாரிச்சாங்களா எந்த பிள்ளைக்கு சேர்த்து வச்சுக்கிறான் எந்த பிள்ளை இருந்துக்கிட்டு கேட்குது சொட்டுன்னுக்கிட்டு நம்மளை போட்டு சாவடிக்கிறான் பொதுவான கதையில் சொட்டு விட்டு பேசுகிறாள் நல்லா இருக்குது நான் கேட்காம விட மாட்டேன் செவனுன்னு கடை என்னடி சொன்னேன் நீங்க ஏட்டி முடியம்மா மாடை கிறுக்குச்சி போக்கட்டவளை பொணங்கட்டவளை கொணங்கட்டவளை மானங்கட்டவளை ஈரங்கட்டவளை ஊராரு முன்னாடி உலகட்டாரு முன்னாடி சொந்தக்காரங்க முன்னாடி பண்டக்காரங்க முன்னாடி பாதிக்காரங்க முன்னாடி என்னை கஷ்டப்பட்டவங்க முன்னாடி பங்காளிச்சி முன்னாடி எல்லாரும் முன்னாடி என்னை போட்டு கழி கட்டி உன் கோழியை கொண்டானு உன் கோழியை கொண்ட கடையை இழுத்து நான் உன் கோழியை கொண்டாலும் நீ பாத்தியாட்டி அப்பா கேடு கட்டவளை நீ உன்னெல்லாம் என்னடி சொல்லிட்டு நீ எல்லாம் நல்ல குடும்பத்தில் பிறந்து இருந்து நல்ல குடும்பத்தில் வாக்கப்பட்டிருந்தா உனக்கு தெரியும் நீயே ஒரு நாடாரி குடும்பம் என்னம்மா பேசுகிறா பேச்சு என்ன வந்து கொண்டுட்டாலாம் நான் செவனோடு சரி நம்ம பங்காளிச்சு கிடக்கிறாள கவலை இல்லை நம்ம போய் என்ன ஏறுனு கேப்ப ஒன்று வண்டருக்கு என்ன மேலே தூக்கி பழி போடுறியா பழி போடுறது இல்லாமல் என் மருமகிட்ட சொல்கிறியா மருமகிட்ட உங்கள் லட்சணத்தில் உங்கள் லட்சணத்துக்கு எங்கள் மருமகிட்ட சொல்லி சொட்டில் பாதி பங்கு பிரிக்க சொல்றியாட்டி நாளைக்கு செட்டை உனக்கு யாருக்கு நல்லது கிடைச்சிட்டு தனி கட்டையா கிடக்குறிய இந்த இப்படி இருக்கும்போதே என் புள்ளியோட நட்டிக்க மாட்டேங்கிற என் மருமகளை நட்டிக்க மாட்டேங்கிற என் மவனை நட்டிக்க மாட்டேங்கிற ஒருத்தவங்களுக்கு நல்லது கட்டை செய்ய மாட்டேங்கிற ஒரு வந்தா போனால் ஒரு கோழி அடிச்சு குழம்பு வச்சு தர மாட்டேங்கிற நாளைக்கு நீ செட்டா மட்டும் எல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு உன் தலைமாட்டில் கோன்னு அழுவணுன்றியாட்டி சொட்டை கேட்குறிய சொட்டை நாளைக்கு நீ செட்டா உனக்கு யாவட்டி கொல்லி வைக்கிறது எப்போ படுபாவி இந்த மாடு மானகட்டோட நானும் போனா போடு இத்தனை வருஷம் பொறுத்துக்கிட்டு இருந்தான் இனிமேலாம் இருக்க முடியாட்டி சண்டாடி படுபாவி ஐயோ என்னட்டியா மாமியாக்காரி பாவண்டி அந்த அத்தை என்னட்டியா மாமியாக்காரி இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாள ஐயோ பாவண்டி புள்ள இல்லாதவங்க எப்படி பேசுது பாரு இந்த மொட்டச்சி கொஞ்சம் கூட அறிவு இருக்கா என்னன்னு தெரியலையே நூறு அது பேசுறது தப்பா இருந்தாலும் இப்படி கேட்கலாமா அது என்னமோ புத்தி இல்லாத பேசி போச்சான் அதுக்குன்னு இந்த பொம்பளை என்னென்ன கேள்வி கேட்குது பாரு ஐயோ மனசே கேட்கலட்டி எனக்கு என்னடி செய்யா பண்றது இப்ப எட்டி இந்த பொம்பளை அடக்கவும் முடியாது டீ என்னதான் பண்றதுன்னு தெரியல இந்த பொம்பளைக்கு தேவையில்லாத வாயை கொடுத்து சூத்த புண்ணாக்கிக்கிறேன் இந்த முடியாம நான் எம்மோ பொறுத்து பொறுத்து தேவையில்லாத பேசுறேன் எதுக்கத்த பேசுறேன் இப்போ சுத்த பத்தி இழுத்தோட இந்த மொட்டச்சிக்கு செம்ம கோவம் வந்து போச்சு பாரு என்னத்துக்கு நம்ம என்னத்த சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே வழங்கலட்டி எக்கா என்னக்கா மாமியாக்காரி இப்படி விளங்குறாளா ஐயா எப்படிதான் இப்போதாங்க நேரடியாக பார்க்குறேன் நான் இப்படி லோக்கலாக ரொம்ப நாளும் பார்த்துக்கிறேன் சண்டையை ஆனால் இப்படி லோக்கலாக சண்டை போட்டு நான் பார்த்ததே இல்லையக்கா ஏக்கா முனியாமா அத்தையும் உங்கள் அத்தையும் ஒரு அண்ணன் தம்பிகளுக்கு பிறந்த புள்ளிகளை கட்டிக்கிட்டாங்களாக்கா ஏக்கா என்னக்கா இது இம்ம நாள் தெரியல எனக்கு இங்கே இந்த சொந்த பந்தம் ஐயோ நானும் தான் கேட்குறேன் இந்த பொம்பளை ஏன்ட்டு இந்த சொந்த மாதிரி பண்ணிட்டு கிடக்குது ஐயா ஒழுங்காக இருந்துக்கிட்டு கிடக்கலாமே உங்கள் வீட்லேயே தனியாக ஒரு வீடு பிடிச்சி அந்த வீட்டை கட்டி இடத்த அதில் 10-100 கோழி வளர்த்து இது என்ன மாதிரி இது குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு பாரு சொந்தக்காரங்களோட போயிடுவோம் பந்தக்காரங்களோட போயிடுவோன்னு இல்லாத எதுக்கு இதுக்கு இந்த வேலை 10,000த்துக்கு என்னென்ன கதை பேசிக்கிட்டு இருக்குது அப்புறம் இந்த மொட்டைச்சி கேட்குறது என்னக்கா தப்புன்ற நீயே பார்த்தி அதுக்குன்னு ரொம்ப ஓவரா பேசுறட்டியா மாமியாக்காரி நீ எனக்கு அந்த பொம்பளைக்கு சப்போர்ட் பண்றியா அதுக்கு இருக்கச்சி அவன் இல்லை இவன் இல்லை ஆனால் நீ என் பிள்ளைய உட்காந்து அழுவாது இப்படி பண்ணாது அப்படி பண்ணாது சொல்லி மனசு கஷ்டப்படாதட்டி என்னடி நீங்கள் எப்படி பேசுறீங்களா நான் போய் தடுக்கிறேன் அத்தை விடுங்க அத்தை ஏன் அத்தை சண்டை வாங்கிட்டு கிடக்குறீங்க அத்தை வேணாம் அத்தை வாங்கத்த பாவத்தை முடியாம அத்தை புள்ள இல்லாத கிடக்குறாங்கன்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்காங்க எத்தனையோ பேர் பார்த்துக்கிட்டு எல்லாம் நம்மளை தப்பா பேசுவாங்க அத்தை வாங்க போவோம் தேவையில்லாம எதுக்கு அத்தை சண்டை வாங்கிட்டு கிடக்குறீங்க
எக்கா எனக்கு இந்த மாதிரிலாம் பேசி கிடக்குறியா? எனக்கு ஒரு அதிர்ச்சியா போச்சுக்கா. எக்கா எனக்கு பயமா இருக்கு. வான கண்ட பொம்பளை கிட்ட வச்சுக்காடக்கா. நம்ம மொட்டை குடும்பத்தை கிழிச்சு விட்டுருவா. கிழிச்சு ஊர் ஃபுல்லாக நினைமா நோட்டீஸ் கிழிச்சிக்கிற மாதிரி கிழிச்சு விடுவாக்கா. எக்கா வாக்க போவோம். எக்கா என்னக்கா நீயும் போய் இப்படி போய் பேசிக்கிட்டு என்னம்மா குழந்தைலாட்டெல்லாம் சொல்லி காட்டிட்டு இருக்கக்கூடாது. வாக்க போவோம். ஏக்கா அவன் என்னம்மா பேசிட்டு போறான்னு விட்டு தொலைக்கா. என்னம்மா பழி போட்டது தப்பு தான். அதுக்குன்னு இப்படி பேசுறியா? உடஞ்சி போய் உட்காந்துருக்காண்டக்கா. என்னக்கா நீ இப்படி பேசுறியா? பாருட்டி இங்கே பாரு, நீ வீட்டுக்கு வாழ வந்தவா. உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. நான் என்னென்ன கஷ்டப்பட்டுருக்கிறோன்னு எனக்கு நான் தெரிய மாட்டேக்கா. இவன் அப்படிலேருந்து பண்ண கொடுமை பட்டாலுன்னு சரி இவன் அழுகுறாள. நம்ம பழசெல்லாம் மறந்துவிட்டு என்னன்னு காப்போம் ஏடுன்னு காப்போம். இன்னும் வந்து உக்காந்துக்கிட்டு என்ன ஆச்சு ஏன் அழுகுறன்னு கேட்குறோம். நீ தான் எல்லா கோழியும் கொண்டு விட்ட. சொட்டுக்கு ஆசைப்பட்டு எல்லா கோழியும் கொண்டு விட்டு என்னையும் கொண்டு விட்டு எட்டை எடுத்துக்க பார்க்குறோம் நீன்னு கேட்குறாள. அடை கேட்கல டீ எரும மாடு எட்டியா ரொம்ப மாட அதை கேட்க மாட்டா. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறா. நீ வந்துட்டு வாங்கிட்ட அம்மா நாயன் சொல்கிறா. அதெல்லாம் காயை வாங்கிட்டு ஏன் கேள்வி கேட்குறேன் நான் கேட்குறா. அட்டி கிறுக்கச்சு அவளை. ஒழுங்கா போய் ஓரம் நில்லுட்டி. இல்லை எனக்கு ஆற்ற ஒன்று மட்டுக்கா. ஐயாட்டு எப்படியான புள்ள இல்லாதவனு கேட்குறாளட்டி. எனக்கு மனசு வெண்டு நொண்டு பவுருட்டி ஆட்டி இங்கே பாருட்டி. என்ன மாதிரி கேடி கேட்டு என்ன மரியாதை கொஞ்சம் நெஞ்ச மரியாதை கூட வச்சு பார்க்காத கேட்குறாளா. இவனை என்னட்ட பண்ணுறதுன்னு தெரியலட்டி. ஐயோ இவன் நல்லா இருப்பாளா? ஐயோ இவன் நாடு மாறி போவேன். ஐயோ கடவுளே இவளை நான் ஊர் கழுகு அப்படியே தூக்கிட்டு போவேன். இவன் பாலியில் போவேன் பேழியில் போவேன். கஷ்டமாக இருக்குக்கா. நானும் அந்த அக்கா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த மாதிரி கேடு கேட்கணும்னு நினைக்க பார்க்கல பாரு. ஒருத்தவங்களுக்கு என்ன குறை இருக்கோ அதை சொல்லி இப்படி பேசலாமாக்கா. அவன் மருமக கூட நல்ல விளாட்டுக்கு சப்போர்ட் பண்ணி ஒன்றை பாட்டு சப்போர்ட் பண்ணுறாளா. அழுக்கு கூட கேட்க மாட்டேங்கிறாக்கா இந்த மொட்டைச்சி. என்ன மாதிரி பேசிக்கிட்டு எப்படி பண்ணுறா பாட்டியா? அக்கா இவன் நல்ல விளையாடணும். நான் எட்டனை வாட்டி சொல்லியிருக்கிறோம். கேட்கவே மாட்டுக்குறியா? என்னதான் சொல்லிட்டோம் தெரியல பாவம். உன்னைய என்னதான் சொல்லிட்டோம். உன்னை போய் இப்படி கேட்கவே கூடாதுக்காவ. புள்ள இல்லை சொண்டை இல்லை நாடி இல்லை நரி இல்லைன்னுக்கிட்டு இப்படிலாம் சொல்லி என்ன மாதிரி ஒன்று அசிங்கப்பட்டால ஊர் ஆளுவோ எட்டனை பேர் நிற்கிறாங்க. சாயா இங்கே பார்ட்டி இந்த மொட்டை சேர்க்க செம்ம கேள்வி கேட்டாங்கன்னு ஏற்கனவே மனசு வருத்தத்தில் இருக்குது. இந்த முனியா மாத்த இந்த அம்பு சாத்தை போய் எப்படி அதை போய் குழப்பி விட்டு கிளப்பி விட்டு குட்டையில் மீனை பிடிக்கிறத பற்றியா ஒன்றுக்கு நானாக போட்டு கொடுக்குது பாரு. இது இவங்க பங்காளி சண்டை. இதில் போய் தலையிடலாமா இந்த பொம்பளை? இது யார் என்ன ஆள்? கொஞ்சம் கூட அறிவே இல்லை. டீ தாண்டி நிறைய பேரெல்லாம் பல பேர் குடும்பத்தில் சண்டை நடக்குது. ஒழுங்காக இருந்திருந்தா இதெல்லாம் தேவையா இதுகளுக்கு? அந்த மாமாவும் இப்படி தண்ணி தெளிச்சு விட்டுருவாரு பிறகு இந்த பொம்பளைய. எப்போ பாரு எங்கே பிரச்சனை நடக்குதோ மொதல் ஆளாக வந்து நிற்கிது டீ இந்த பொம்பளை. பாரு என்னென்ன மாதிரி சொல்லி கொடுத்துக்கிட்டு பேச்சு கொடுத்து நிற்கிது பாரு. ஏட்டி பெரியவங்க சொன்னது கரெக்டாக தாண்டி இருக்குது. 4 கொண்டை சேர்ந்த இடத்துல ஒரு சண்டைன்றாங்களே அது கரெக்டாக தாண்டி இருக்குது. பாருட்டி எப்படி பேசி சண்டை ஏற்படுத்தி விடுத. ஐயோ சாமி இது சரியான ஆளாட்டுக்கு. இதுக்கு தான் இது மர்மம். இது மேலே பொய் கேஸு கொடுத்து வரதட்சணை கேஸு கொடுத்து தூக்கி உள்ளே போட்டு போச்சு. அந்த பொம்பளை இங்கே இல்லாதால தான் இது ரொம்ப ஆடுது. அந்த பொண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது தூக்கி செயலில் போட்டுரும் திரும்ப. எப்படிப்பட்ட வேலை பார்த்துக்கிட்டு திரியுது பாரு எப்போ பாரு. அப்படியா இங்கே பாருட்டி அடிப்பட்ட சிரிக்கும் அவளா சிரிக்கி. என்ன போய் கேட்க வந்துட்டு டீ ஏட்டி எனக்கு நாடி நல்லாண்டி இல்லை. நான் புள்ள ஆண்டி வைக்கலை. அதுக்குன்னு எனக்கு இந்த ஊர் ஆள் சனமே ஏன் கூட தாண்டி இருக்குது. என் பைத்தியக்காரி வாழை வந்துட்டாலாம். வாழை இந்த வீட்டுக்கு வாழை வந்தாலா இவன் எல்லாரையும் சாகடிக்க வந்தாலான்னு எனக்கு தெரியாதா போச்சு. ஆமாம் மாமியாருக்கு சோட்டை நல்லா கறி ஜோரமாக போட்டு கொடுத்து நல்லா வச்சு அப்பி திங்க சொல்லி அவங்க பாடியிலே தின்னுக்கிட்டு இருக்கும் போதே செட்டாங்க. இவளோட திட்டமெல்லாம் தெரியாதா போச்சு. இத்தனை வருஷம் ஆகுது. இது வரைக்கும் நான் வெளியில் சொல்லியிருப்பேன். இவன் எப்படி அப்படி இவ்வளோ அக்காலும் சரியான குளக்காரி படுப்பா வீட்டி. எனக்கு தெரியாது நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காளுவா. நான் பார்க்குறேன் உள்ளே இருந்துக்கிட்டு என்ன மாதிரி வகையா மீன் கறி நான் ஆக்கி போட்டு என் மாமனார் மாமியார் கொண்டு விட்டு அவங்க கையை வேக வச்சு சொட்டெல்லாம் அசமடக்கிக்கிட்டாங்க டீண்ட மொட்டை சூட்டில். எனக்கு தெரியாதா போச்சு. ஒன்று ஒன்றா சொல்கிறாள் எல்லா கடையும். பழச்ச கலப்புறாளே இந்த படுபாவி. நாங்கள் கொண்ட முடிவை பார்த்தால செட்டு போட்டாங்க போகிறா போகுது. அப்புறம் அப்படி கையெழுத்து போட்டு தருவாங்கன்னு நாங்கள் கையெழுத்து வாங்கினோம் வெட்டு பட்டுறதுல. ஆனால் இன்றைக்கி நம்மக்கிட்ட பாதி சொட்டுக்கு மேலே இருக்குது. இல்லைன்னா இவ்வளோ மாரி யாரும் இல்லைன்னாக்கா எழுக்கு அந்த சொட்டு விட்டா புறம்போக்கு போகிற வர ஆளுங்கெல்லாம் டிப்பாங்க. என்ன கணக்கில் பேசுகிறா பாரு. என் புருஷன் என் அக்கா நான் எல்லாம் அந்த சொட்டுக்காக உழைச்சிருக்கிறோம். பாடாக உழைச்சிருக்கிறோம். நான் சொன்னேனாக்கா அப்பயே தேவையில்லாத பேசுறக்கா. யாரையாவது இழுத்து உன் வாயை மூடிடுவா. அவன் வாய் சரியான வாய் என்ன பாரு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை சொல்லி போனே மானபகப்பட்டுறா. இந்த ஊருக்காரங்கெல்லாம் காரி துப்ப போகிறாங்க பாரு. நீ தயவு செஞ்சு பேசாத கொள்ளால வந்துடும் அவ்வளோதான் சொல்லுவான். ஏன் அத்தைக்காரி என்ன வேலை பார்த்துக்கலோ பட்டி. அந்த அழகிய ரொம்ப நல்லவன் நினச்சேன். எட்டி அவன் பொல்லாத ஆள் போல கட்டி. எங்கள் மாமனாரோட அப்பா தலைக்கு சோறு ஆக்கி போட்டு விதவதமா பாதியிலே
கொண்டு போட்டாங்க டீ, திங்காத அளவுக்கு சாப்பிடாத அளவுக்கு மாரடிச்சு செத்துட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனா அது மாரடைப்பு வரதுக்கு இதுக்கு தான் காரணம் போட கட்டி சாவடிச்ச கட்டத்தில் டக்குன்னு கட்ட வரல எடுத்து ஒட்டி இது சொத்தை எழுதி வாங்கிருக்கட்டி. அதுக்கு தான் இந்த பொம்பளை எப்போ பாரு சொத்து சொத்துன்னு அடிச்சுட்டு கிடக்க மாட்டுக்கு. ஐயோ ஐயோ, இப்போ தாட்டி வீட்டோட ரகசியம் எல்லாம் வெளியில வருது. அதுவும் வெட்ட வெளியில தெரியுதே, எல்லாம் கார் துப்ப மாட்டாங்க. அங்கே இங்கே போக முடியுமா நாளைக்கு? பெரிய தொல்லையா இருக்கு, வாங்கிட்டு போவோம். இன்னும் கொஞ்சம் நேரம் தான், இன்னும் எங்க மானமெல்லாம் சதி சிரிக்க வச்சிருந்த முடியாம வா போவோம். நீ ஒரு ஆளு, உன் மாமியா தான் எல்லாத்துக்கும் காரணக்கா. இல்லைன்னா அந்த பொம்பளை இந்த வாயிலேருந்து இது வரவே வந்திருக்காது பாரு. எப்படிலாம் பேசி உன் மாமியார் தான் தேவையில்லாத வில்லங்கத்தை இழுக்குது. சொல்ல காட்டிலே வாக்கா போவோம், நமக்கு என்ன வேலை, நாளைக்கு வேலை இருக்குது, நம்ம வீட்டுக்கு போவோம் வா. எவ்வளோ என்னமோ மாறிக்கிறா இது பண்ணிக்கிறா.